இந்த தோரணமலை முருகன் கோவிலில் இன்று ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சிறப்பான ஒரு பூஜை நடக்கிறது. இந்த கோயிலில் இறை வழிபாடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்குங்கிறது மிகப்பெரிய சிறப்பான ஒரு அம்சம். இதை தவிர்த்து இந்த கோயில் 3 தலைமுறைகளாக வளர்க்குறதுக்காக ஒவ்வொரு நாளும் இந்த இறை வழிபாட்டோடே இருந்து நம்ம ஆதி நாராயண ஐயா, அவங்களுடைய அப்பா, இப்போ உள்ள செண்பகரான ஐயா, இவங்கெல்லாம் ஒவ்வொரு படிக்கெல்லாம் போக சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு படிக்கெல்லாம் கிட்டத்தட்ட 55 வருஷம் 60 வருஷம் ஆயிடுச்சான் இந்த கோயில் தொடங்கி. இன்றைக்கி இவ்வளோ பெரிய சிறப்பு எங்களை வரவழைச்சதே இந்த முருகன் தான் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இதை தாண்டி நிறைய உதவிகள் செய்கிறாங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா கல்வி அழியா செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்வியை இப்போ தற்போது ஒவ்வொரு நாளும் ஈவினிங் டியூஷன் மூலிமா அவங்க எப்படி முன்னேறுவதற்கு வழிவகை செய்கிற மாதிரி நம்ம செண்பகராம ஐயா செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த இறை வழிபாட்டுக்கு வாங்க. ஒவ்வொரு நாள் நம்ம ஏரியாவில் இவ்வளோ பெரிய சித்தர்கள் வாழ்ந்த இடம்ங்கிறது மிகப்பெரிய நமக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை. ஏன்னா திரைய சித்தர்லாம் இங்கே அகத்தியர் எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு மருத்துவ கூடங்கள் ஆனால் நோய் தீர்க்கும் மருத்துவ கூடங்கள் வைக்கிறாங்க. இங்கே நீர் சுனை வத்தாத நீர் சுனையாக வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த இந்த தோரணமலை முருகன் கோயிலுக்கு எங்களை வரவழைத்தது இந்த நண்பர் கோவிந்தராஜ் சார் தான். ஆமாம், அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். நாங்கள் எல்லோரும் உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா செண்பகராமன் ஐயாவுக்கும் தோரணமலை முருகனுக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அந்த விழாக்குழுவின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா அது வெளியில் நிறைய சொல்லலாம். பட் இருந்தாலும் எனக்கு காமெடினால என்னன்னு தெரியாது. நான் ஒரு ஸ்டண்ட் கலைஞன். நான் ஒரு கராத்தே, சிலம்பம், ஜிம்னாஸ்டிக் கற்றுட்டு ஒரு சண்டை பக்கத்துக்கு போனேன். நான் இன்றைக்கி காமெடியாக ஒரு 300 படம் நடிச்சிருக்கேன். அது எல்லா நடிகர்கள் கூடயும் சூப்பர் ஸ்டார்லேருந்து உலகநாயகன்லேருந்து கேப்டன் விஜயகாந்த் சார்லேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே வச்சுக்கலாம். எல்லாரும் கூடயும் நடிச்சிருக்கேன். அப்படின்னா என்னுடைய செயல் அல்ல, எல்லாம் முருகனுடைய செயல் தான். என்னுடைய குலதெய்வம் மாதிரி தான் நான் முருகன் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அதனால் இந்த முருகன் தான் என்னை ஒரு 300 படங்களை தாண்டி கொண்டு போயிருக்கான். நேற்றுக்கு நைட்டு விடிய ஒரு படத்தில் சுட்டி, அது ஐயப்பன் துணை அப்படிங்கிற ஒரு சாமி படம். ஐயப்பன் துணைங்கிற ஒரு சாமி படத்தில் விடிய ஒரு சாங்கில் பாடி ஆடி நடிச்சுட்டு அப்படியே கிளம்பி நான் இங்கே வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் அல்ல, இறைவன் முருகன். மீண்டும் வடிவேலு கூட நீங்க நடிக்க வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய கூட்டணிகள் எங்க கூட்டணி உண்மையிலேயே அழியா புகழ்பெற்ற கூட்டணி அப்படி சொல்லலாம். வடிவேலு அண்ணன் கூட நடித்த நான்கள்ல அவர் கூட நடித்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இரும்பு தூண் அப்படி சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கும் எங்களுக்கு சோறு கிடைக்கிது, பேர் கிடைக்கிது, ஊருக்கு எங்கே போனாலும் பாராட்டு கிடைக்கிதுன்னா நாங்கள் நடித்தது இல்லை, வடிவேலு அண்ணன் கூட நடித்ததுனால. நெல்லுக்கு பாய்ஞ்சது புல்லுக்கு பாய்ஞ்சிருக்கு அப்படி தான் சொல்லலாம். என்னுடைய டைலாக் இன்னைக்கும் பேர் பெற்றுனா மலை, இந்த மலைக்கு பார்த்தீங்களா, என்ன கூட்டி இருக்கா திருப்பங்குன்ற மலையில டைலாக் திருப்பங்குன்ற மலையிலேருந்து குதிச்சு விளையாடுவோமா, அப்படி செத்து விளையாடுவோமா, அபசகனமான வார்த்தை சொல்லக்கூடாதுக்காக தான் சொல்கிறேன். அதே என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது அந்த திருப்பங்குன்ற மலை அப்படிங்கிற டைலாக் தான். எங்கே போனாலும் என் பேர் தெரியுதோ இல்லையோ, யாருப்பா நடிகர், இந்த வடிவேலு கூட நடிச்சா, வடிவேலு கூட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதில் யாரு இந்த திருப்பங்குன்ற மலையிலேருந்து குதிச்சு விளையாடுவோமா இந்த சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ எங்க பார்ப்போம் நான் ஓடட்டா இப்படிலாம் டைலாக்லாம் நான் நிறைய பேசி மக்களை சிரிக்க வச்சிருக்கேன்னா அது என்னுடைய செயல் இல்லை, என்னுடைய செயல். வடிவேல் சார் மீண்டும் நடித்தா நாங்கள் கூப்பிடுவோம். ஏன்னா வடிவேல் சாருக்கு நாங்கள்லாம் செல்லப்பில்லை. அது என்னை விட இவர் பயங்கர செல்லப்பில்லை. ஏன்னா இவர் தான் வக்கீல், இவர் தான் இவர் உயரத்துக்கு வக்கீல், போலீஸ், கலெக்டர் என்னென்னமோ வேஷமாக நடிச்சிருக்காரு. ஃப்ளைட்டே ஓட்ட போறாரா அப்படின்ட்டு வடிவேல் அண்ணன் சொல்லியிருக்காரு. இன்னும் இப்பவும் காமெடி பண்ண ஆரம்பிச்சாருன்னா இது செய்திக்காக சொல்ல. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னேன், வைகை புயல் கரை கடந்துச்சாங்க, கரை கிடக்கல மையம் கொண்டுள்ளது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போவும் சொல்கிறேன், வடிவேலு அண்ணன் காமெடி களத்தில் இறங்கினார்னா இன்னும் 20 வருஷத்துக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நல்ல காமெடிகள், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போக சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாதை இன்னும் திரும்ப வடிவேலு அண்ணன் மனம் மாறி அப்படி சொல்லலாம். எங்களோடு சேர்ந்து அவரோடு சேர்ந்து நாங்கள் பயணித்தா இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு நல்ல காமெடிகள்லாம் கிடைக்குங்கிறது எங்களுடைய ஆசை. சொல்லுங்க. அதான் பேசிட்டாரு. இப்போ படங்கள் பார்த்தீங்கன்னா சிங் சாங்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், காக்கா, பேட்ஸ்மேனு, இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படம் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம முத்துக்கால சொன்ன மாதிரி வடிவேல் சார் மறுபடியும் இந்த மாதிரி காமெடி ட்ராக்லாம் நம்ம களத்தில் இறங்கினா, ஆமாம் காமெடி களத்தில் இறங்கினாருன்னா இனிமேல் நம்ம பயங்கர ஆட்டமாக இருக்கும். அந்த போட்டில் ஏறி நம்மளும் கண்டிப்பாக இதில் கூட விரைவில் நடக்கும். ஏன்னா இப்போ ஒரு படம் பண்ண போகிறாங்க, பிரபுதேவா சாருடைய டைரக்ஷனில் வடிவேல் சார் நடிக்க போகிறாரு. அதில் கண்டிப்பாக எங்கள் கூட்டணி நகர
நகைச்சுவை கூட்டணி இருக்கும். அது அந்த என்ன சொல்றது, அந்த ஆட்டத்துல பயங்கரமா விளையாடும். மீண்டும் காமெடி களத்தில் இறங்குவார் வடிவேலு அப்படின்னு நம்புறோம். அதே கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா அதான் அந்த 27 நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு பூஜை பண்றாங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஐயர் சொன்ன மாதிரி சூரிய பகவானுக்கு வந்து நல்ல ஒரு பூஜை பண்ணி அழகா பண்றாங்க. உண்மையில நான் வந்து எங்கேயுமே நான் கேட்டதில்லை. இந்த மாதிரி ஒரு மறுக்கன்றும் நட்டு அதுக்கு நேராக வந்து அந்த தண்ணி கொண்டு வந்து அழகா வந்து பூஜை பண்ணி பண்றாங்க. உண்மையில ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஆனா என்னன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து விளம்பரம் இல்லை. ஆனா இப்போ வந்து மீடியா மூலயமா எல்லாமே விளம்பரம் வந்திருக்கு. இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. தென் மாவட்டத்தில் இன்னும் பாதி பேருக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு இந்த மீடியா மூலமா கண்டிப்பா தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, நன்றி செண்பக ராமன் சாருக்கு, கோவிந்தராஜ் சாருக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் நான் உண்மையில இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சேன். அரசியல்ல விஜய் வருகிறார்கள், நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப நான் ஒரு நிமிஷம் இப்ப ஆன்மீகத்துக்கு வந்திருக்கோம். அது வந்து வேற இடம், வேண்டாம், அது வேற களம். ஆமா, அது வேற இடம். வேற இடம் பார்த்துக்கலாம்.